வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு சிவனாந்த் அவர். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவருடன் நம்ம இன்று விவாதிக்க இருக்கின்றோம். வணக்கம். அமித்ஷாவினுடைய தமிழக வருகை நேற்று இரவு சென்னையில் அமித்ஷா வந்திருக்காரு. இந்த வருகை எதற்காக இந்த திடீர் வருகையாக பார்க்குறீங்க? இதனுடைய நோக்கம் என்ன? அமித்ஷாவினுடைய வருகை ரெண்டு நோக்கம். ஒன்று, பாஜகவினுடைய புதிய தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரியான அதை தீர்மானிப்பதற்கான ஒரு நோக்கம். ரெண்டாவது, அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்துவது. அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்துவது அப்படின்னு சொன்னால், பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுடைய தலைமையில் தான் கூட்டணி அமைவது அப்படிங்கிறது வழக்கம். அந்த கட்சிகள் எந்த கட்சியோட தேசிய அளவிலான எந்த கட்சியோட கூட்டணி அமைந்தாலும் அந்த திமுக அதிமுக கட்சியுடைய தலைமைகள் தான் அந்த முடிவை அறிவிப்பது, வெளிப்படையாக அறிவிப்பதுங்கிறது ஒரு வழக்கம். நமக்கு தெரிந்து ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு அவர் டெல்லி போனார். டெல்லி போன போது கூட அதை சொல்லலை, அவர் வெளிப்படையாக சொல்லலை. அது தமிழ்நாடு முதல்வர் சட்டமன்றத்திலேயே அதை வெளிப்படையாக தெரிவித்ததற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக டெல்லி போனார் அப்படிங்கிறது தெரிய வந்தது. டெல்லியில் பத்திரிகையாளர் சந்தித்த போது கூட நான் வேற ஏதோ விஷயத்துக்கு வந்தேன், கட்சி அலுவலகத்தை பார்க்க தான் வந்தேன். ஆமாம், அந்த கட்சி அலுவலகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இரவோடு இரவாக ரகசியமாக அவரை போய் பார்த்தாரு அப்படிங்கிற தகவல் வந்தது. அதுக்கப்புறம் வழக்கம் போல மக்கள் பிரச்சனைக்காகத்தான் நான் போய் அவரை பார்க்க போனேன் அப்படின்னு சொன்னார். ஒரு உள்துறை அமைச்சரை ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் போய் மக்கள் பிரச்சனைக்காக பார்ப்பதில் இவ்வளவு ஒரு ரகசியமா போய் பார்த்த ஒரே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அது பல கார்கள்லாம் மாறி இந்த சூட்கேஸ் கடத்துற மாதிரி கோட்வேர்லாம் சொல்லி போய் அவரை சந்தித்து விட்டு வந்தார். அதற்கு பிறகு இவர் கூட்டணிக்காக எல்லாம் நான் போய் சந்திக்கலன்னு சொன்னா, இவர் வந்த உடனே அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டார் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நேர்காணலையுமே அளித்தார், அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதுன்னு. அப்போ இது என்னன்னா, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு கூட்டணி உருவாகிறது, அமைகிறது அப்படிங்கிற முடிவுக்கு தான் நாம் வர வேண்டியதாக இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பாஜகவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வராரு, இங்கே கூட்டணி பற்றியான ஒரு முடிவுகள் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் இருந்தது. ஆனால் அவர் ஒரு முதல் நிகழ்ச்சியாக தமிழிசை அவங்க வீட்டுக்கு போய் அவருடைய துக்கம் விசாரிக்க போனார். அதற்கு அடுத்து ஒரு அரசியல் தரகராக அறியப்படக்கூடிய துக்ளக் குருமூர்த்தியுடைய வீட்டுக்கு போய் அரசியல் ஆலோசனை அங்கே மேற்கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது இது எதை காட்டுகிறது? இல்லை, அது தரகரை போய் சந்திச்சான தலைவலியை தான் காட்டும். அது அப்போ என்னன்னா கூட்டணி பேரங்கள் அதை யார் தீர்மானிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபிங்கிறது பிஜேபி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாகவே ஒரு பார்ப்பனர்களுக்கு மேலே போய் ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸுங்கிறத கையில் எடுக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு என்பதே ஒரு பார்ப்பனர் அல்லாதவருக்கான ஒரு நிலமாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம கால் ஒன்றுனா அந்த விஷயங்களை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தொடர்ச்சியாக பண்ணது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பார்ப்பனர்கள் மத்தியில் இருந்த பார்ப்பனர்களை அப்புறப்படுத்தியதில் அண்ணாமலையுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக தான் பார்க்க முடியும். ஆமாம், அதனால என்னன்னா பார்ப்பனர்களுக்கு அதன் மேலே அதிருப்தி வரப்பெல்லாம் ஆரநவியை வைத்து சனாதனம் பற்றி பேசுவது, அந்த பேலன்ஸ் எப்பவுமே பிஜேபி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ என்னன்னா, குருமூர்த்தியை போய் பார்ப்பதன் மூலம் மீண்டும் ஒரு பார்ப்பன அதிகார மையத்திலிருந்து நாங்கள் எப்பயுமே மீற மாட்டோம். அப்போ அவங்களுடைய நலனை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம். ஏன்னா குருமூர்த்தி ஏற்கனவே சொல்லிருக்காரு, சாக்கடை ஜலத்தை எடுத்துட்டு நாங்கள் எரியத்தை அணைக்க போகிறோங்கிறப்ப இப்போ இருக்க எங்கள் கைக்கு கிடைச்சிருக்க சாக்கடை ஜலம் இதுதான் அப்படின்னு சொல்வதற்காக இந்திய அளவில் இப்ப அண்ணாமலை செய்த வேலையை இந்திய அளவில் செய்தது மோடியும் அமித்ஷாவும். அவர்களை வைத்துக் கொண்டு இவர்களை எப்படி மீண்டும் இந்த பார்ப்பனர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரதும் கட்சியை கட்டுப்பாட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இறங்க முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் அந்த ஆரிய திராவிட போராட்டங்கிறது பிஜேபிக்குள்ளே நடக்கிறது. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் வர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு போராட்டம் நடக்கிறது. இப்போ ஆர்எஸ்எஸ் மோடி மோடி போய் பார்த்தாரு. மோடி முதல் முறையாக அந்த 11 ஆண்டுகளில் பதவியேற்ற முதல் முறையாக அவர் போய் பார்க்கிறாரு. மோடியே பிரதமர் பதவியை விட்டு விலகப் போகிறார் என்கிற செய்திகள் வெளியில் வருகிறது. இந்த செய்தி இந்த செய்திகளை யார் கசிய விட்டார்கள்? ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் பார்ப்பனர்கள் கசிய விட்டார்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு வலிமையான ஒரு ஆர்எஸ்எஸ் காராக, ஒரு ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் காராக இருந்த நிதின் கட்கரி முற்றிலுமாகவே மோடி அமித்ஷா சேர்ந்து ஓரம் கட்டி விட்டார்கள். அடுத்து இப்போ இவங்க பட்னாவிஸை ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்துகிறது அல்லது யோகியை முன்னிறுத்துகிறது. அப்படிங்கிறப்ப இந்த அதிகார போட்டியை சமாளிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போ என்னன்னா, இவங்க முற்றிலுமா அதை எதிர்த்து முற்றிலுமா ஒரு பார்ப்பன எதிர்ப்பை முன்வைத்துலாம் அந்த அரசியல் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா கடைசியில் அந்த நலன்கள் பார்ப்பனா போய் சேர போறதுங்கிறப்ப பார்ட்டி அதுதானே ஆரம்பிக்க. ஆமா, அதனால ஏதாவது ஒரு புள்ளியில ஒரு சின்ன சின்ன சமரசம் பண்ணி தான் இதை மேற்கொண்டு கொண்டு போக முடியும். அப்படிங்கிறதுனால குருமூர்த்தியின் வழியாக அந்த ஒரு சமரசம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக பிஜேபி மட்டும் இல்லை, பொதுவாக தேசிய கட்சிகள் ஒரு மாநிலத்துக்கு மாநில தலைவருடைய பதவி நியமன பதவியாக தான் இருந்து வந்திருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் அவங்க பொலிட் பியூரோவில் கூடி தீர்மானித்து ஒரு முடிவுக்கு வருவார்கள்.
பிஜேபி இது வரைக்குமே நியமனம் தான் இருக்கு. நமக்கு தெரிந்த வரைக்கும் இலகணேசன்ல இருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாகவே நியமனங்கள் தான் நமக்கு தெரிந்து இருந்திருக்கிறது. அண்ணாமலை வந்து கட்சியில சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திலே வந்து ஒரு மாநில தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ வந்து திடீர்னு ஒரு 10 ஆண்டுகள் இருந்தால்தான் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய பைலாங்கிறது அது ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ வந்து போன முறை வரைக்கும் அது வந்து ஒரு விதியாக இருக்கிறது, இப்போ ஒரு புது விதி அப்படிங்கிறப்ப இது வேண்டுமென்று தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. அப்போ வந்து நிறைய பேர் இந்த பட்டியலிருந்து நீக்க வேண்டும், புதியவர்கள் யாரும் வந்துடக்கூடாது, ஆமா அப்படிங்கிற ஒரு அப்படியான ஒரு குறிப்பாக நான் பிராமின்ஸ் யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரியானதாக இருக்கலாம். இப்ப அந்த நீங்க சொன்னது மாதிரி இதுல அண்ணாமலை வந்து தான் வந்து பட்டியலே இல்லை அப்படிங்கிறத முதலே சொல்கிறார். அது சொல்றப்ப கூட அவர் என்ன ஒரு குயிக்தே ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, பொதுவாக வந்து தொடர்ச்சியாகவே 2-3 வாரங்களாகவே தொலைக்காட்சி வாதங்கள் என்னன்னா, அண்ணாமலை வந்து நீக்கப்படுவாரா எடப்பாடியினுடைய அழுத்தம் காரணமா அப்படிங்கிற விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணாமலை சொல்லப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நான் டெல்லிக்கு போறேன்னா அண்ணாமலை கை காட்டுபவர் தான் முதல்ல அடுத்த பிஜேபி தலைவராலாம் விவாதிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்படி யாருமே விவாதிக்கல. அப்ப என்னன்னா வந்து நான் தலைவர் பதவியினாலும் கட்டுப்பாடு என் கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு பிஜேபி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மறைமுக ஒரு செய்தியை தலைமைக்கு வந்து உணர்த்துவதற்கு அவர் விரும்புகிறார். தங்களுடைய அதிகாரத்திலிருந்து மீறாத ஒருத்தவர்களை தங்கள் கைக்குள்ள அடக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் 10 ஆண்டு காலம் வந்து அந்த கட்சியில் இருக்காருன்னா அவர் 10 ஆண்டு காலத்தில் அவர் வந்து அதுக்கு பழகி இருப்பார். அப்படிங்கிறப்ப வந்து அவரை வந்து முன்னிறுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த விதியை கொண்டு வந்திருந்திருக்கலாம். எப்படியா இருந்தாலும் அது கடைசியில் நியமனம் தான். அப்படி என்ன தேர்தலில் போட்டி போட்டு அதுக்குன்னா இங்கே தமிழ்நாட்டில் பொதுக்குழு செயற்குழு மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதா, இதுக்கு முன்னால் அப்போ பொதுக்குழு செயற்குழுங்கிறது கூடி ஏதாவது முடிவு எடுத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா திடீர்னு அவங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதுக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கச்சிராஜா இருப்பாரு. அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க போகும்போது ஒரு குழு போட்டாங்களே, அந்த குழுவை கலைத்து கூட நீங்க வரைக்கும் அறிக்கை வரலாம். அதாவது மலர்கொடி கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்குமே வரல. எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து. ஆமா, நிறைய பிரிவுகள். நீங்க வந்து நீங்க கட்சியில போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்காகவே ஒரு பிரிவை போட்டு நீங்கள் ஒரு தலைவர், பிரிவு உபச்சார விழா அந்த மாதிரியான ஒரு பிரிவு, எக்கச்சக்கமான பிரிவுகள் வந்து பிஜேபி இருக்கிறதுனால இந்த விதிமுறையும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நீட் தொடர்பான ஒரு போராட்டம். நீட்டில் இறந்த மாணவர்களுக்கான கண்ணீர் அஞ்சலி ஒரு வணக்கத்தை செலுத்தி அதன் மூலமாக ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதற்கு அடிப்படை தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு இருப்பதாக நீங்க கருதுறீங்களா? இல்ல, அப்படி போராட்டம் நடத்தினா அவர் வந்து கமலாலயம் வாசல்ல தான் அவர் நடத்த வேண்டியிருக்கும். அந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி. நமக்கு தெரியும் அனிதாவுடைய மரணத்துல இருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாகவே வந்து பிஜேபி தான் இதற்கு வந்து பின்னணியில் இருக்கிறது. நமக்கு வந்து இப்போ மும்மொழி கொள்கை பற்றி சொல்றப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா மாணவர்களும் வந்து ஏழை மாணவர்களும் ஹிந்தி படிக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க, ஆனால் தமிழ்நாடு அரசு தான் அதை தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்னன்னா, இப்போ நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களோட ஒரு கலந்துரையாடலை ஆளுநர் மாளிகையில் வந்து ஆளுநர் வந்து ஏற்பாடு பண்றப்ப அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் சொல்றாங்க, நாங்க வந்து எங்க பசங்க பாஸ் பண்ணிட்டாங்க, 9ஆம் வகுப்புலேருந்து என்னுடைய மகனை வந்து நீட் தேர்வு தயார்படுத்துகிறேன், இத்தனை லட்சம் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கிறது, அதனால தயவு செய்து ஏழை மாணவர்கள் வந்து மத்திய அரசு பணியில் இருக்கேன், ஆமா என்கிட்ட பணம் இருக்கு, அதனால முடியுது பண்ணுகிறேன், நீட் தேர்வை தயவு செய்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப ஆளுநர் வந்து இல்ல, நான் மசோதா நிறுத்தி வைத்தாலே இது ரத்து செய்யப்பட்டு விட்டதாக அர்த்தம், கண்டிப்பா வந்து நீட்டை வந்து ரத்து பண்ண மாட்டேன் அப்படின்னே சொல்லுகிறார். அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறியதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து தமிழ்நாடு மாணவர்களுடைய விருப்பங்கிறது நீட் தேர்வை ரத்து செய்யணுங்கிறது. அதை செய்வதற்கு தயாராக இல்லாத பிஜேபி தான் இன்னொரு பக்கம் வந்து ஹிந்தி படிப்பதற்கு மாணவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தையும் செய்கிறது. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்க வேண்டியது வந்து ஒன்றிய பாஜக அரசை தான் அவர் வந்து கேள்வி கேட்கணும். அதுக்கு எதிரான போராட்டம், ஆளுநர் மாளிகைக்கு எதிரான போராட்டம், இதை தான் அவர் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து இப்போ 22 மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னா அது கடந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியிலிருந்து தான் இந்த மரணங்களுடைய எண்ணிக்கைங்கிறது ஒரு தொடர்கதையாகவே இருக்கிறது. அப்போ இந்த 22 மரணங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புங்கிறது மத்திய அரசுக்கு இருக்கிறது, ஆளுநருக்கு இருக்கிறதுங்கிறப்ப இதுக்கு வந்து நீங்க சொன்னது மாதிரி இதை வந்து இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. நீங்க ஜெயலலிதா இருந்த காலகட்டம் வரைக்குமே தமிழ்நாட்டுக்குள்ள வராத நீட் தேர்வுங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் வருகிறது. இப்ப நாளைக்கு அவர் கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிறப்பதான் இந்த கேள்வி வந்து தமிழ்நாடு முதல்வர் கேட்டிருக்கார், பொதுமக்கள் மத்தியிலிருந்து வருகிறது. நீட் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாரா, நீட் தேர்வை ரத்து செய்யுங்க ஒரு அழுத்தம் கொடுத்து வைப்பாரா? ஏன்னா கடந்த முறை வந்து திமுக அப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுத்தது ராகுல் காந்தியே சொன்னார், நாங்களா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து நீட் தேர்வு நடத்துவத வேண்டாமா என்பதை அந்தந்த மாநில அரசுகளை முடிவு செய்யும். அப்படியான ஒரு அறிவிப்பை, ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியை பிஜேபி தர தயாராக இருக்கிறதா
அப்படிங்கிற கேள்வி. அதை கேட்டால் என்ன சொல்றாருன்னா வந்து நீங்க காவேரியில தண்ணி வாங்கி தருவீங்களா? இன்னைக்கு காவேரி பிரச்சனைங்கிறது எப்போதுமே நமக்கு இருக்கிறது. அதுக்காக வந்து நிறைய சட்ட போராட்டம் நடத்தி தான் நம்ம வந்து காவிரி மேலாண்மை ஆணையங்கிறது உச்சநீதிமன்றத்தில் வந்து வந்திருக்கிறது என்பது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு பற்றி எறியக்கூடிய பிரச்சனை என்பது என்ன? இன்னைக்கு பற்றி எறியக்கூடிய பிரச்சனைங்கிறது நீட்டு வக்பு பிரச்சனை தான். காவேரி பிரச்சனைங்கிறது இன்னைக்கு பற்றி எறியக்கூடிய பிரச்சனை, அது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படி காவிரி பிரச்சனை வரும்பொழுது நாம் நம்முடைய உரிமைகள் நம்ம என்னைக்குமே இந்த காலகட்டத்தில் நம்ம விட்டு கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கப்ப அதை திசை திருப்பதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். குறிப்பாக அந்த தீர்ப்பிலே காவேரி மேலாண்மைக்கான தீர்ப்பிலேயே தமிழ்நாட்டிடம் கேட்காமல் ஒரு தடுப்பணை கூட வந்து அவங்க கட்ட முடியாதுங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் அப்படிங்கிற தீர்ப்பு. அப்போ அதை தெரிந்து கொண்ட அவருடைய காலகட்டத்தில் தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது மீண்டும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டே அவர் வந்து பேசுகிறது திசை திருப்பதாக தான் நம்ம கருத முடியும். அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த திரு எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த நெல்லை முபாரக் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வக்பு வாரிய சட்டத்துக்காக தனி தீர்மானம் கொண்டு வந்ததற்காக நன்றி தெரிவித்திருக்கிறார். இது ஏதாவது இதனுடைய சிக்னல் என்ன? இவர் ஏன்னா ஒரு அதிமுக கூட்டணியில் இருந்த ஒரே இஸ்லாமிய கட்சியாக அதை சொல்லலாம். குறிப்பாக சிறுபான்மை பாதுகாவலர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பட்டம்லாம் வர கொடுத்த கட்சி வந்து எஸ்டிபி. அந்த மாநாட்டிலே பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சாரு. அப்படியான ஒரு கட்சியில வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவரை அறிவாலயத்தில் வந்து பார்த்து அவங்க வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இதனுடைய என்னவாக இருக்கு? இல்ல இது சிறுபான்மையினர்கள் அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதாரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த அந்த அதனுடைய கதையுமே முடிகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். ஏன்னா நீங்கள் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பிஜேபி விட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம், சிறுபான்மையினர் வாக்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்ததுனால தான் எங்களுக்கு கிடைக்கல என்பதை வெளிப்படையாகவே அதிமுக தலைவர்கள் வந்து தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். அன்வர் ராஜாவில் இருந்து ஆரம்பித்து இப்போ கூட அன்வர் ராஜா வந்து அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவங்க வெளியில வந்தாலுமே பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொன்னாலுமே கூட அது சிறுபான்மையினர் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா வந்து வெளியில இருந்து வந்தா கூட அவர் மோடி மீதோ அல்லது அன்றைக்கு இருந்த மத்திய அரசு மீதோ எந்தவித கடுமையான விமர்சனங்களும் வைக்கல. தமிழ்நாட்டு தேர்தல் முடிந்ததிலிருந்தே வந்து மோடி சிறுபான்மையினருக்கு எதிரான பிரச்சாரத்தை இந்தியா முழுக்க தொடங்கினார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெரும்பான்மையினர் வீடுகள் இருக்கக்கூடிய எருமை மாடுகளை கூட சிறுபான்மை கொடுத்துருவார்கள் தொடங்கி தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை செய்தார். அதுக்கு ஒரு சின்ன கண்டனம் கூட எடப்பாடி பழனிசாமி வந்து வரலை. அப்படிங்கிறப்ப சிறுபான்மையினர் அவர்களை நம்ப தயாராக இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இனிமேல் எப்படி எவ்வளவு குட்டிக்கரணம் போட்டாலும் சிறுபான்மை வாக்கள் தங்களுக்கு வரவே போவதில்லை என்கிற முடிவுக்கு வந்து அதிமுக வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டி இருக்கிறது. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டு தற்கொலை, அதிமுக ஒரு கூட்டு தற்கொலை என்று தான் இது நம்ம முடிவுக்கு வர முடியும். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமான வக்பு வாரிய சொத்துக்கள் இருக்குது. அதனால தான் வந்து திமுக இவ்வளோ தூரம் வந்து வக்புக்கு எதிராக, வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. போராட்டங்களை அறிவிக்கிறாங்க, கூட்டங்களை போடுறாங்க, சட்டமன்றத்திலே தீர்மானங்களை போடுறாங்க. இதெல்லாம் காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமான வக்பு சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பாஜக தரப்புல இருந்தும் அந்த மற்ற அவர்களுடைய ஆதரவாளர் தரப்புல இருந்து பரப்பி விடுறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்த வக்பு வாரிய சொத்துக்களை பற்றி சொல்லப்படக்கூடிய பல விஷயங்கள்ல ஆதாரமற்ற செய்திகள் தான் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக சொன்னால் திருச்சியில் ஒரு கிராமமே வந்து வக்பு வாரி வந்து எடுத்துக்கொண்டது அப்படிங்கிற ஒரு வதந்தி. இது வந்து ஆராசா வந்து மறுத்தே பேசுகிறார். நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து பார்த்த பொழுது அது உண்மைக்கு புறம்பான செய்தி என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டோம்னு. ஆனால் வந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜூல இருந்து ஆரம்பித்து இப்படி எந்த பொய்யையும் சொல்வதற்கு அவர்கள் கூச்சமே படுவதில்லை. நாடாளுமன்றத்திலே சொல்வதற்கு எந்த கூச்சமுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ வந்து வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் வந்து முறைகேடாக இருக்கிறது அல்லது முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறதுனா அது மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதுங்கிறது வேற. ஆனால் என்னன்னா இவங்களுக்கு அதுதான் பிரச்சனைனா, அப்போ நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய பல சொத்துக்களை ஆக்கிரமித்திருப்பவர்களாக பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள், இந்துத்துவவாதிகள் இருக்கிறார்கள். அப்போ அந்த முறைகேடுகளுக்கு எங்கே போயிருங்க? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சிதம்பரம் தீட்சிதர் கோயில் எடுத்துக்குவோம். சிதம்பரம் தீட்சிதர் கோயில்ங்கிறது இன்னைக்கு தீட்சிதருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இடையில வந்து நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் என்கிறப்ப கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தது. அப்போ வந்து உண்டியல் வைத்தார்கள். உண்டியல் வைக்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் வருமானம் வந்ததுங்கிறத பார்க்குறோம். பிரசாத கடை மட்டும் 15 லட்சம் ரூபாய் 45 லட்சம் ரூபாய் ஏலத்துக்கு போனது. ஆனால் தீட்சிதர்கள் வந்து காட்டிய வருமானங்கள் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் தான் வருமானமே காட்டினார்கள். இப்போ சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் மறுபடியும் தீட்சிதர்கள் கைக்கு போயிருச்சு. 2000 ஏக்கர் நிலத்தை காணோம். அறநிலையத்துறையுடைய 2000 ஏக்கர் நிலத்தை வந்து தீட்சிதர்கள் கைவசம் வந்து எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியல. அப்போ முறைப்படுத்தப்பட வேண்டியதெல்லாம் இதெல்லாம் முறைப்படுத்தணும்ல. இந்தியா முழுக்க எத்தனை மடாதிபதிகளுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதுல இருந்து ஆரம்பித்து வந்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான முறைகேடான விஷயங்களை முறைப்படுத்துவது. அந்த அறையை திறந்து வச்சு எவ்வளவு இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வரவில்லை. அப்ப என்னன்னா இவங்க இந்த சீர்திருத்தம் செய்வது, முறையை வந்து ஒழுங்குபடுத்துவது, இந்த அக்கறை எல்லாமே இஸ்லாமியர்கள் மேலதான் வருகிறது. இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமை,
முத்தலாக்கை ரத்து செய்வது, அதுக்கப்புறமா வக்பு வாரிய சொத்துக்களை வந்து முறைப்படுத்துவது. சரி, அப்படி முறைப்படுத்துவதனாலும் அது இஸ்லாமியருடைய சொத்துக்கள்னா அதை முறைப்படுத்தக்கூடியதுல ஏன் வந்து நான் முஸ்லிம்ஸை கொண்டு போய் அங்கே அதிகமாக போடுகிறீர்கள் அப்படிங்கிற கேள்விதான் அதை வந்து எழுப்பப்படுகிறது. அப்போ வந்து நீங்க அதுக்காக ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை நியமித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல கருத்துக்களை தெரிவித்த பிறகு அத்தனை கருத்துக்களையும் வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டு அவர்களையும் சஸ்பெண்ட் செய்து விட்டு இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக அத்தனை பேரையுமே வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வந்து சஸ்பெண்ட் செய்து விட்டு ஒரு எதேச்சதிகமாக அதுவும் நள்ளிரவில் வந்து ஒரு மசோதாவை கொண்டு வருகிறோம்னு சொன்னா அப்ப இவங்களுடைய நோக்கம்ங்கிறது வந்து எப்படி நியாயமாக இருக்கும்? வடிவேலு சொன்னது மாதிரி யோக்கியனுக்கு இருக்குல்ல என்ன வேலை? நள்ளிரவில் வந்து ஒரு மசோதாவை கொண்டு வர்றாங்க, எல்லா ஆட்சேபனைகளையும் வந்து புறக்கணித்து விட்டு கொண்டு வருகிறார்கள் பொழுது நமக்கு இந்த ஒரு சந்தேகம் இயல்பாகவே வருகிறது. அதனால வந்து இந்த செய்திகள் இருக்குல்லையா, வந்து இது வக்பு வாரிய சொத்து அது வக்பு வாரிய சொத்து என்பதில் எது உண்மையான உண்மை, எது வந்து நம்பகத்தன்மை உள்ள செய்தி என்பதை நம்ம தீர ஆராய்ந்தால் மட்டும்தான் ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர இவங்க சொல்றதை வச்சு மட்டுமே நம்ம எந்த முடிவுக்குமே வர முடியாது. ராமதாசனுடைய நேற்றைய அறிக்கை பார்த்தீங்கன்னா, நிறுவனராக இருந்து தலைவராக ஒருத்தரும் கௌரவ தலைவராக இதெல்லாம் வச்சு கட்சி நடத்திட்டு இருந்தார். ஒரு பொதுக்குழுவிலே வந்து அவருக்கும் அன்புமணிக்கும் வந்து நேரடியாக லைவ்ல பிரச்சனை நடந்ததெல்லாம் தமிழ்நாடு பார்த்தது. இப்படியான சூழலில் நானே வந்து அன்புமணியினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேங்கிற மாதிரியான இன்றைக்கு ஒரு அறிவிப்பு அன்புமணியை வந்து செயல் தலைவர் ஆக்கியிருக்காங்க. இது அவங்களுடைய கட்சியில் என்ன நடக்கிறது? இல்லை, அவங்க கட்சியில் நிறைய நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அது எப்படியா இருந்தாலும் அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை தான். ஆனால் என்னன்னா வந்து அன்புமணி ராமதாஸே ஒரு குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் நேற்றைக்கு நான் பேசும்போது பற்றி இது கருத்து சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், இவங்க 2 பேருமே பிரிகிறது வந்து 2 பக்கமும் ஒரு கேட்டை போட்டு வைக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்கிறது. இது மாதிரி தான் பொதுவான சமூக வலைதளங்களையும் இப்படி தான் எழுதுறாங்க. இவங்க சண்டை போட்டுக்கிறதுங்கிறது வந்து இதனால் வந்து எதுவும் நன்மை விளைய போயிடுறது இல்லை, ஏதோ ஒரு இவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து. இந்த பக்கம் வந்து எந்த வழி கிடைச்சாலும் வந்து ஓகே தான், அதை வச்சு நம்ம இது பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தந்திரமாக இருக்கலாம். ஆனால் என்னன்னா வந்து அவங்களோட ஒரு உள் முரண்பாடுகள் அதிகரித்திருக்கிறதுங்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தோம்னா சாதி அரசியலுக்குள்ள போறது, அப்புறம் ஒரு பொது அடையாளத்துக்கு போறது, அந்த பொது அடையாளத்துக்கு போய் வந்து பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்காது, அப்போ திருப்பி சாதி அரசியலுக்குள்ள போறது, இப்படிங்கிற விஷயம் தான் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இருப்பது அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புமணி ராமதாஸ் 2016 தொடர்ச்சியாக அவர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று முன்னிறுத்திய பிறகும் கூட தன்னுடைய பழைய வாக்குகளை கூட தன்னுடைய பழைய செல்வாக்கை கூட பாட்டாளி மக்கள் கட்சியினால் பெற முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஓட்டுகள் அடிப்படையில் எப்போதெல்லாம் திமுகவுடன் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அதுதான் அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு. அதிகபட்சம் 8% வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா திமுகவோட கூட்டணி வச்சபோது தான். மிக ரொம்ப ஒரு குறைவான வாக்கு சதவீதம்னா அது வந்து இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் போது தான். இதுதான் அவங்களுடைய நிலைமை. இதனால் இது ஒரு காரணமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து கட்சியினுடைய எதிர்காலம் என்ன, எந்த திசையில போறோம், எதை தீர்மானிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான முடிவுகளுமே இல்லை. இன்னொன்று, அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை பண்புக்கு தகுதி வாய்ந்த ஒரு தலைவராகவுமே இல்லை. அவர் வந்து இப்ப நீங்க நம்ம வந்து இப்ப அன்புமணி ஃபார் சிஎம்னா அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க வந்து அவங்களுடைய ஐடியாலஜியா வந்து காரல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் எல்லாம் போட்டிருக்காங்களா? சில இது முதலமைச்சர் அறிவிச்சதுக்கு உடனடியாக ராமதாஸ் ரியாக்ட் பண்ணார்ல. ராமதாஸ் ரியாக்ட் பண்ணுவார். ராமதாஸ் வந்து வக்பு வாரிய மசோதாவை கூட இந்த தீர்ப்பை கூட வரவேற்றிருந்தார். சட்டமன்றத்திலையும் பாமக வந்து வக்பு வாரிய மசோதாவுக்கு எதிரான தீர்ப்பை கூட அவர் வந்து வரவேற்றிருந்தாரு. ஆனால் இப்படி ஐடியாலஜிகள் சார்ந்து காரல் மார்க்ஸ் பத்தி, அம்பேத்கர் பத்தி அன்புமணி இன்னைக்காவது எங்கேயாவது ஏதாவது பேசி அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போ வந்து கருத்தியல் ரீதியாக பாமகவுக்கு தொடக்க காலத்தில் இருந்த சில கருத்தியல் அடிப்படைகளுக்கும் அன்புமணிக்குமே எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து கட்சியை வந்து ஒரு செல்வாக்காக வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை என்பதுமே அன்புமணி ராமதாஸுக்கு பெரிய அளவில் 16 இருந்து 9 கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் வந்து அவர் வந்து நிரூபிக்க தவறிவிட்டார். இன்னொன்று, மூத்த தலைவர்களோட அவருக்கு இருக்கக்கூடிய உரசல் போக்குகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னன்னா வந்து அப்படி வந்து வந்து கட்சி வந்து அன்புமணி ராமதாஸ் ஏதாவது கொண்டு போவார், அவரை வந்து முன்னிலைப்படுத்தலாம் என்கிற ஒரு நோக்கம் ராமதாஸுக்கு இருந்தாலுமே அதை வந்து நிறைவேற்றக்கூடிய அளவிற்கான ஒரு வலிமை, ஒரு ஆளுமை கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸுக்கு இல்லை. அதை தாண்டி அவர்களுடைய குடும்பங்களுக்குள் இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகள் என்பது கட்சியுடைய பிரச்சனையாகவே மாற்றப்பட்டு வந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் என்னன்னா வந்து வாரிசு அரசியல்னா திமுக பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது. இப்ப முகுந்தனை வந்து ஒரு இளைஞரணி செயலாக அறிவிக்கிறார், அன்புமணி மேலே சொல்றார், எப்ப பார்த்தாலும் உங்க குடும்பத்துக்கே கொடுத்துக்கிட்டுருங்க அப்படின்னு அன்புமணியே சொல்லுகிறார். ஆனால் இந்த பிரச்சனையை பத்தி அந்த பக்கமே வந்து யாருமே திரும்புவதில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினமலர் இதழில் வந்து ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தீர்ப்பு வந்தது.
2 நாட்கள் அமைதியாக இருந்த தினமலர் நேற்றைக்கு வந்து உப்பு சப்பு இல்லாத மசோதாக்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டால் என்ன, கிடப்பில் போடப்பட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு வந்து அந்த ஆளுநருக்கு மருந்து தடவி விடக்கூடிய ஒரு வேலையில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இந்த கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? இந்த மசோதாக்களுடைய ஒரு உயிர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க, உடனடி ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. நிறுத்தி வைப்பது என்பது அநீதி அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. காலக்கெடு நிர்ணயிச்சிருக்காங்க, 30 to 90 நாட்களுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அப்படி ஒரு சம்பவத்தை திமுக நிகழ்த்தி காட்டியிருக்குது. ஆனால் தினமலர் வந்து இதெல்லாம் வந்து உப்பு சப்பு இல்லாத மசோதாக்கள், இதனால வந்து பயன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கு. உங்களுடைய கருத்து? அதான் உச்சநீதிமன்றத்தை அந்த நீதிபதிகளுடைய விட பர்திவாலா ஆமாம், பர்திவாலை விட மிகப்பெரிய சட்டமேதையாக வந்து தினமலர் அந்துமணி இருக்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை அளிக்கிறது. இதுல நமக்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆளுநருடைய அதிகாரத்தை பிரிப்பது, ஆளுநர் இருக்கக்கூடிய ஒரு கிரே ஏரியான்னு இது வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு புதிரை இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒன்று அவிழ்த்திருக்கிறது. ஆளுநர் என்பவர் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை விட மேலான அதிகாரம் கொண்டவர் கிடையாது. அவருக்கு வந்து அமைச்சரவைக்கு சட்டமன்றத்திற்கு உதவுவதற்கும் ஆலோசனை செய்வதற்கும் நியமிக்கப்படுபவரை தவிர அவர் ஒரு பேரலல் சட்டமன்றமாக செயல்பட முடியாது என்பதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து இந்த 10 மசோதாவுமே வந்து பல்கலைக்கழகம் தொடர்பான ஒரு மசோதா. இப்போ பல்கலைக்கழகம் தொடர்பான மசோதாவை வந்து ஆளுநர் வந்து தீர்மானிக்க முடியாதுங்கிறப்ப நாளைக்கு யூஜிசி விதிகள் திருத்தத்திலிருந்து ஆரம்பித்து பல வழக்குகளில் வந்து நம்ம இதை வந்து ஒரு மேற்கோளாக கொண்டு வாதிடுவதற்கான உரிமைகள் உண்டு. மாநில பட்டியலில் மாற்றுவதிலிருந்து புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான மாநில கல்விக் கொள்கையை ஒரு மாநிலமே தீர்மானிப்பதில் இருந்து இது இந்தியாவிற்கு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய தீர்ப்பு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இது வந்து பயனளிக்கக்கூடிய தீர்ப்பு, அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு மட்டும்தான் பயனளிக்கக்கூடிய தீர்ப்பு கிடையாது. நாளைக்கு அதிமுக அரசு வந்தாலும் அல்லது நாளைக்கு எந்த கட்சி வந்தாலும் இந்தியாவில் கூடிய எந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்திற்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அப்படிப்பட்ட தீர்ப்பை வந்து புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு, உதாசீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு தினமலர் சொல்லுகிறது என்று சொன்னால், உண்மையிலேயே தினமலர் வந்து அது மீது எரிச்சல் அடைகிறது என்றால் இது எவ்வளவு மகத்தான தீர்ப்பு என்பது அது மூலமாகவே நமக்கு நன்றாகவே தெரிய வருகிறது. அழுத்தம் திருத்தமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.